ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதில், உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வசனங்களை தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற நாளாய் இருப்பதாக. இந்த நாளில தியானிக்கிற வசனம் லூக்கா 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவ்வேளையில கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்துல வந்து நின்றார், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பின் நாட்களில, பிறப்பின் நற்செய்தியை அனுசரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில மேய்ப்பர்களை பார்த்து ஆண்டவருடைய தூதன் வந்து நின்றதை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு ராத்திரியில மந்தைகளை காத்து கொண்டிருந்த நேரத்துல தேவ தூதன் அவர்களிடத்துல தோன்றின போது கர்த்தருடைய மகிமை அங்கு அவர்களை சுற்றிலும் பிரகாசிக்க செய்தது என்று நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாளில உங்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமை, அந்த தேவன், அந்த வல்லமையுள்ள தேவன் உங்க வாழ்க்கையில உதிக்கும் போது அவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற இருள், உங்களை சுற்றி இருக்கிற இருள் இயேசு நாமத்தில் அந்த மகிமையின் மூலமாய் விலகி போகிறதா இருக்கிறது. அவருடைய பிறப்பின் நாளை அனுசரிக்கிற இந்த நாளில ஆண்டவருடைய மகிமை உங்கள் வீடுகளிலும், நீங்கள் செய்கிற வேலையிலும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல மகிமையை விளங்க செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று மேய்ப்பர்கள் மத்தியில அந்த மகிமை வெளிப்பட்டது போல இந்த நாளில உங்க மத்தியில, என்னுடைய மத்தியில அந்த மகிமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண்டவரை, அந்த இம்மானுவேலரை நம்முடைய உள்ளத்துல பிறக்க செய்ய வேண்டும். நிச்சயமாய் அப்படி அவரை பிறக்க செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிமையாய் ஆசீர்வாதமாய் மாறுவதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு விஷயாய் கூட கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மேய்ப்பர்கள் மத்தியில் உம்முடைய தேவதூதர்கள் வரும்போது உம்முடைய மகிமை சுற்றிலும் பிரகாசித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, இயேசு நாமத்துல அந்த இம்மானுவேலில் எங்களுடைய வாழ்க்கையில பிறந்திருக்கிறபடியால ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா இருள்களும் இயேசு நாமத்துல நீங்கி போக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி என்ற இருள், கஷ்டம் என்ற இருள், போராட்டம் என்ற இருள், பிசாசின் கட்டுகள் என்ற இருள், யார் யார் என்னென்ன இருளோடு கூட வேதனைப்படுகிறார்களோ, என்னென்ன காரியத்தை குறித்து கஷ்டப்பட்டு சோர்ந்து போய் ஆண்டவரே இந்த பிறப்பின் நாட்களை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசு நாமத்துல ஆண்டவரே உம்முடைய மகிமை அளவில்லாமல் ஒவ்வொரு வீடுகளில, குடும்பங்களில, வாழ்க்கையில உதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய மகிமை உதிக்கும் போது எல்லா இருள்களும் இயேசு நாமத்துல இல்லாமல் போகும் அல்லவா? ஆண்டவரே, அந்த நீதியின் சூரியனாகி எங்க தேவன் எங்க மத்தியில உதிப்பீராக, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை செய்வீராக, நன்மையை உண்டாக்குவீராக நாங்க செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் உம்முடைய மகிமை வெளிப்படுகிறபடியால் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய துதி பலிகளை, அப்பா நன்றி பலிகளை ஆண்டவரை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக.